இந்த மாதிரி பண்ணிருக்கோம் ஹிடன் டிராயர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இதுல பண்ணனும்னா என்ன காஸ்ட் ஆகும்? இப்போ நமக்கு என்ன காஸ்ட் ஆயிருக்கு? காட்டுமே பண்றோம். காட்டு ஃபர்னிச்சர் சோஃபா எல்லாம் பண்ணிருக்கோம். ஓகே. ஆனா அந்த wood grains-லாம் வந்துட்டு grains coating கூட இருக்கும். ஓகே. இந்த curve edges-லாம் இதல கொடுக்க முடியுமா சார்? இங்க பண்ணிருக்கோம். நம்ம கர்வ்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. இத கேட்டேன். கவுண்டர்மே வந்து பாத்தீங்கன்னா UPVC தான் பண்ணிருக்கோம். லேமினேட் வந்து PVC லேமினேட் பண்ணிருக்கோம். நீங்க ஒரு ஹை கிளாஸா ஒரு போட்டோ பாக்குறீங்க ஆன்லைன்லனா அந்த குவாலிட்டி அப்படி நம்ம இதுல வந்து கலர் லிமிட்டேஷன் இருக்கா இல்ல வந்து லிமிட்டேஷன் இல்ல மேம். கலர் வந்து இதுமே வந்து உங்களுக்கு 100% ஃபயர் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் இது சோ இங்கே போயிடும். ஆமா ஹெவியா இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து சாலிட் wood மாதிரி இருக்கும். ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா இன்டீரியர் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டா ஹோம் இன்டீரியர்ஸ் அண்ட் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் எல்லாமே பண்றோம். சோ இந்த இன்டீரியர்ல இப்ப என்ன ப்ராடக்ட் நம்ம மேஜரா பண்றோம்னா UPVC பண்றோம். ஓகே. இது UPVC-யா? எல்லாமே UPVC தான். ஓகே. ஜீரோ wood யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ரீப்ளேசபிள் wood. சோ woodக்கு ரீப்ளேசபிளா நம்ம UPVC பண்ணிருக்கோம். சோ woodல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சோ பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து நம்ம பேசிக்ல இருந்து ஒரு நம்ம குவாலிட்டி இன்கிரீஸ் பண்ணும்போதும் இப்போ உங்களுக்கு ஃபயர் ப்ரூஃப் பண்ணனும்னா தனியா ஒரு பிளைவுட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். வாட்டர் ப்ரூஃப்க்கு தனியா பண்ணோம். அண்ட் மாய்ஸ்சர் அண்ட் டெர்மைட் ப்ரூஃப்க்கு தனியா நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். சோ அது வந்து காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ஒவ்வொரு குவாலிட்டிக்கும் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைஸ் வைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ப்ராடக்ட்லயே எல்லாமே நமக்கு வந்து இது அவைலபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா UPVC மெட்டீரியல் இது. ஓகே. ஆனா அந்த wood grains-லாம் வந்துட்டு grains coating-ஓட இருக்கும் உங்களுக்கு. சோ இது வந்து உங்களுக்கு full finished material. சோ finished material-ல நம்ம என்ன சைஸ் வேணுமோ அதை கட் பண்ணிட்டு சோ அதுக்கு edge banding பதிலா இந்த டெக்ஸ்சரையே ஸ்கின் மாதிரி அப்ளை பண்ணி நம்ம பண்ணிருக்கோம். சோ இது உங்களுக்கு 200% வந்து உங்களுக்கு wood finishing-லயே இருக்கும். சோ wood-ஓட உங்களுக்கு அந்த குவாலிட்டி வைஸும் wood-ல கொடுக்க முடியாது, இது கொடுக்க முடியும். தென் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு half of the price. இந்த curve edges-லாம் இதல கொடுக்க முடியுமா சார்? இந்த இங்கேயுமே பண்ணிருக்கோம், நம்ம கர்வ்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. இதான் கேட்டேன். கர்வ்ஸ் பண்ணிருக்கோம். அது எல்லாமே பண்ணலாம் இதுல. நீங்க woodல என்னென்ன டிசைன்ஸ் பண்ணலாம்? ஓகே. இந்த கோல்டன் ஸ்ட்ரிப் இருக்குல, இது என்னது? அது நான் மெட்டல் மாதிரியா? பட் யூசுவலா போய் இது பாத்தீங்கன்னா நம்ம சோஃபாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆமா. ஃபர்னிச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். சோ எல்லாம் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான். இது எல்லாமே இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து இந்த நான் எங்கள் வீட்டுக்கு பர்சனலாக செக் பண்ணப்பவே ஒரு நம்ம பிவிசின்னு போனோம்னா இந்த எட்ஜஸ்லாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. பட் UPVC-ல அந்த மாதிரி வருது. இது லைஃப்லாம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு மேம். இப்போ என்னன்னா இப்போ இன்னொரு மெயின் கன்சர்ன் வந்து ஒரு கஸ்டமரா என்ன தோணுனா PVC, UPVC அண்ட் woodக்கு woodனாலே மைண்ட்ல வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கும், சாலிடா இருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்கும். PVC போது ஒரு டாய்லெட் டோர் மைண்டுக்கு வரும், அதோட குவாலிட்டி நமக்கு ஞாபகம் இருக்கும். கரெக்ட்டுங்களா? பட் இந்த UPVC-ன்றது woodமே கிடையாது, PVC-மே கிடையாது. ரெண்டுமே இதுவுமே ஒரு தனி ப்ராடக்ட் இது UPVC. சோ இத PVC-யோட கம்பேர் பண்ண கூடாது. ஏன்னா PVC-ன்றது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். UPVC-ன்றது வந்து ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். இப்போ ஏன் அப்படின்னா இப்போ நீங்க PVC பாத்தீங்கன்னா இந்த சைடுல வந்து கேப் மாதிரி கொடுப்பாங்க. கார்னர்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கு. ஏன் அது பண்றாங்கன்னா அதுதான் அதுக்கு ஸ்ட்ரென்த். அந்த ஃப்ரேம் கொடுக்கலனா அது வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்காது. இப்போ ஒரு 4 அடிக்கு அந்த ஒரு ஃப்ரேம் போடுறோம், ஒரு ஹிஞ்ச் போட்டு போடுறோம்னா இன்னொரு பாத்துப்பீங்க அந்த ஹிஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் போடுவாங்க. ஏன்னா அது தொங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது அப்படி கொடுத்தா மட்டுமே தான் அது வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சோ அதே மாதிரி கார்னர்ஸும் போடுவாங்க. அந்த கார்னர்ஸ் போடும்போது அந்த கார்னர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். பட் இதுல எது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட்டா இருக்கும், எந்த கார்னர்ஸுமே இருக்காது. ஓகே. சோ இதுலயே வந்து நமக்கு வந்து அதான் ஸ்ட்ரென்த்தோட டிஃபரன்ஸ். எப்படி wood சாலிட் woodல வந்து நம்ம அப்படி பிளேஸ் பண்ணும்போது எந்த ஸ்ட்ரென்த் கிடைக்குமோ அதே ஸ்ட்ரென்த் வந்து நம்ம UPVC விட சாலிடா நம்ம நிப்பாட்டும் போது இருக்கும். இதுல எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது. ஓகே. இப்போ வந்து woodல வந்து அந்த ஃப்ளூட்டட் பேனல் டைப் அந்த மாதிரிலாம் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இதுல பண்ண முடியுமா? இதே பண்ணலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேடா இருக்கு நம்மள்ட்ட வந்து பேனல் இது. ஓகே. இது வந்து லூவர் சொல்றோம். இது ரெடிமேடா இருக்குது. நம்ம கஸ்டமைஸுமே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஸ்டமைஸுமே இங்க பண்ணிருக்கோம். இப்போ இத பாத்தீங்கன்னா எல்லாம் கஸ்டமைஸ் தான். ஓகே. இது சேம் நம்ம அந்த UPVC மெட்டீரியல் தான் பண்ணிருக்கோம். சேம் இது உங்களுக்கு wood மாதிரியே இருக்கும். இதுவுமே கஸ்டமைஸ் பண்ணாதான். நீங்க woodல எப்படி கட் பண்ணி பண்றோமோ இது அதே மாதிரி நம்ம UPVC-ல பண்ணிருக்கோம். சோ இத வந்து நமக்கு மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ், அதாவது ரெடி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த கவுண்டர் எதுல போட்டுருக்கோம்? கவுண்டருமே வந்து பாத்தீங்கன்னா UPVC-ல தான் பண்ணிருக்கோம். லேமினேட் வந்து PVC லேமினேட் பண்ணிருக்கோம். ஓகே. இது एक्चुअली டச் பண்ணி தட்டி பார்த்தா தான் இது வந்து UPVC-ன்னு தெரியும். சவுண்ட் உள்ள கொஞ்சம் ஹாலோ இருக்குனா அந்த ஹாலோ சவுண்ட் கேக்கும். அதர்வைஸ் நீங்க இப்போ கிச்சன் அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு wood மாதிரி தான் இருக்கும். அந்த கம்ப்ளீட்டா wood, அதுவும் வந்து இந்த அக்ரிலிக்ல போட்ட ஒரு ஃபினிஷ் மாதிரி இருக்கு. ஆமா. சோ உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்ல எதுவுமே அதாவது இப்போ நீங்க ஒரு ஹை கிளாஸா ஒரு போட்டோ பாக்குறீங்க ஆன்லைன்லனா அந்த குவாலிட்டி அப்படி நம்மளால. இதுல வந்து கலர் லிமிட்டேஷன் இருக்கா இல்ல வந்து? லிமிட்டேஷனே இல்ல மேம், கலர் லிமிட்டேஷனே கிடையாது. நம்மள்ட்டே வந்து பாத்தீங்கன்னா more than 100 கலர்ஸ்க்கு மேல wood textures இருக்கு. ஓகே. இந்த டிராஸ்லாம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்மூத்தா இருக்குமா ஃபினிஷ்?
சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா SS basket யூஸ் பண்ணிருக்கோம் 19 mm UPVC யூசுவலா நமக்கு வந்து woodல என்ன யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி 19 mm ply யூஸ் பண்ணிருக்கோம் அதுல தான் நிக்குது இது நம்ம என்ன weight வேணாலும் இத வச்சுக்கலாம் இதான் இது ஸ்ட்ரெngth இல்ல தாங்குது இதுல வந்து நம்ம டெலிஸ்கோபிக் சேனல் யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ மூவ் பண்றோம் சாஃப்ட் க்ளோஸ் சோ woodல எப்படி யூஸ் பண்ணீங்க இதுல விக்கர் பாஸ்கெட் டேண்டம் எல்லாமே இதுலயே போட்டுக்கலாம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா UPVC லே பண்ணிருக்கோம் பாக்ஸ் மாதிரி சோ நீங்க இந்த மாதிரி டேண்டம் அல்ல எதுவுமே யூஸ் பண்ணாம வெறும் ஜஸ்ட் டிரா மாதிரினா அதுவே இத பண்ணிக்கலாம் இதுல திங்ஸ் நம்ம என்ன வேணுமோ வச்சுக்கலாம் தென் வெஜிடபிள் பாஸ்கெட் இருக்கு சோ அது நம்ம யூஸ் பண்றோம் இது வந்து PVC ல இருக்கு PVC அது PVC தென் இது வந்து பாத்தீங்கன்னா கார்னர் புல் அவுட் கார்னர் அந்த மாதிரி சோ கார்னர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் இன்ச் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணிருக்கோம் இது ஓகே சோ இதுலயுமே வந்து ஸ்பெசிபிக்கா உள்ள காடி பண்ணிருக்கோம் ஓகே இதெல்லாம் வுட்ல பண்ணக்கூடியதா நம்ம UPVC ல பண்ணிருக்கோம் ஏனா PVC ல வாய்ப்பே கிடையாது இது லைஃப் வந்து எவ்வளவு நாள் இருக்கும் லைஃப் நம்ம கம்பெனியே டைரக்ட்டா நமக்கு 10 இயர்ஸ் லைஃப் தராங்க ஓகே சோ அது இல்லாம அக்சஸரீஸ் லைஃப்க்கு நம்ம பிராண்டடா யூஸ் பண்ணும்போது என்ன லைஃப் நம்ம வாரண்டில கிளைம் ஆகும் கிளைம் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா ஓகே சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா SS basket யூஸ் பண்றோம் இதுதான் யூசுவலா SS then soft closer இல்ல tandem யூஸ் பண்றோம் tandemல டிஃபரண்ட் சைஸஸ் பண்ணிருக்கோம் இதுல ஓகே இதெல்லாம் வந்து பாக்ஸ் டைப்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன காஸ்ட் சார் வரும் சோ பாக்ஸ் டைப்னா இது நமக்கு வந்து 1050 கிட்ட வரும் மேடம் 1050 இப்போ வந்து ஜஸ்ட் டோர் மட்டும் வேணும் நான் ஃபுல்லுமே கடப்பால பண்ணிருக்கேன் அப்படிங்கறப்ப சோ இதெல்லாம் வந்து 450 அந்த ரேஞ்சஸ்ல இருக்கும் 450 ரேஞ்சஸ்ல வரும் இது அப்பர் ஹெட்லாம் ஓபன் பண்ண முடியுமா இது சிங்கிள் ஓபனா டபுள் ஓபனா இது சிங்கிள் ஓபன் ஓகே இது வந்து கிராக்கரி யூனிட் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா புஷ் அண்ட் புல் டைப்ல யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே இப்போ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா மேல டாப்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுவும் ஓபன்ல டிஸ்டர்ப் பண்ண கூடாது சோ இதுவுமே உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் ஆகணும்னா இந்த மாதிரி மெத்தட்ல யூஸ் பண்றோம் இது சோ இப்போ இதுவுமே சாஃப்ட் க்ளோஸ் தான் ஒரு லிமிட் மேல அதுவே க்ளோஸ் ஆயிடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் ஃபினிஷ்ல இருக்கும் இல்ல ஹேண்டில் இருக்காது ஸ்பெசிஃபிக்கா சோ எப்படி ஜஸ்ட் புஷ் பண்ணலாம் இல்ல வந்து புஷ் பண்ணிக்கலாம் இல்லனா இது வந்து பாட்டம்லயே நம்ம வந்து ப்ரொஃபைல் மாதிரி கொடுத்திருக்கோம் ஓகே 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 பாட்டமே பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் சேனல் மாதிரி இருக்கும் இதுதான் ஹேண்டில் ஓகே ஓகே உள்ள வந்து கையை விட்டு நீங்க இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிடும் ஆமா கொஞ்சம் வந்து ஆடா வந்து அந்த ஹேண்டில்ஸ் தெரியாம டீசென்ட்டா இருக்கு இது என்ன விஷயம்னா ஹேண்டில்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆடா இருக்கும் அந்த விஷயம் இது நீட் ஃபினிஷிங்கா இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரே கிளாஸியா இருக்கும் இப்போ உங்க ஹேண்டில்லாம் போடும்போது அது கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கும் இன்னொரு விஷயம் இதுல வந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணிருக்கோம் உங்க ஷார்ட்டா இருக்கவங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகே ஹேண்டில் தான் கொஞ்சம் எப்படியும் ஒரு 4 இன்ச் மேல எக்ஸஸா தான் இருக்கும் இப்போ எனக்குமே வந்து உங்க ஹேண்டில் கொஞ்சம் எட்டி தான் பண்ற மாதிரி இருக்கும் இது நம்ம ஈஸியா அப்படி ஆக்சஸ் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி கிளாஸ் அந்த டிண்டர் கிளாஸ் இதெல்லாம் வந்து அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்லயே வருதா வந்துரும் ஆமா மேடம் ஓகே இதுவுமே வந்து ஃபுல்லா பண்ணல ஒரு ஸ்பெசிபிக் கட்ல மட்டும் எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தெரியும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்ல ஓபன் ஸ்பேஸ் வேணும்னா ஓபன் ஸ்பேஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து இந்த அக்சஸரீஸ்லாம் வந்து இன்க்ளூடிங் இல்ல அக்சஸரீஸ் வந்து நம்ம இதுல உள்ள பேசிக் அக்சஸரீஸ் எல்லாமே யூஸ் பண்ணிரோம் நீங்க ஹை எண்டா போகும்போது இப்போ புல் அவுட்டுக்குன்னு தனியா ஒன்னு கேக்குறீங்க அந்த மாதிரி நான் மட்டும் தான் நம்ம அது செப்பரேட்டா நம்ம வந்து சஜஸ்ட் பண்றோம் ஓகே இது என்ன சார் பேனல் மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்களே இதுல PVC 3D வால் பேனல் மேடம் ஓகே சோ இது வந்து நம்ம வந்து இதுமே வந்து உங்களுக்கு 100% ஃபயர் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே இதுல வந்து வேற வேற டிசைன்ஸ் இருக்கா அது நம்ம பார்க்கலாமா அது நான் உங்களுக்கு கேட்டலாக்ஸ் காட்டி அது நம்ம ஃபுல்லீமே முடிச்சிட்டு அது லாஸ்ட்ல பார்க்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா பில்லர் ஓகே இப்போ யூசுவலா இது வந்து வுட்ல பண்ணா இது வந்து 4x2 சைஸ் வுட் சைஸ் ஓகே இது நம்ம வுட்ல பண்ணா வுட் ஒரு காஸ்டே வந்து சோ எங்கே போயிடும் ஆமா ஹெவியா இருக்கு ஓகேங்களா சோ இது வந்து சாலிட் வுட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இப்போ வார்னிஷ் பண்ண மாதிரி ஃபினிஷிங்ல இருக்கு ஓகே இதுவுமே வந்து ஹாலோ செக்ஷன் UPVC மெட்டீரியல் இதுவுமே நம்ம எனி கலர்ஸ் என்னெல்லாம் வந்து ஷீட்ஸ் இருக்கு 10 கலர்ஸ் அவேலபிள் இருக்கு ஓகே இப்போதைக்கு ப்ரொடக்ஷன்ல 10 கலர்ஸ் இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2x2 and 2x4 ரெண்டு சைஸ்ல அவேலபிள் இருக்கு ஓகே சோ இது ரெடி சைஸ் நம்ம என்ன சைஸ்க்கு நம்ம கஸ்டம் இதுல நம்ம என்ன பாக்ஸ் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம டிசைன்ஸ் பொறுத்து அது பண்ணிக்கலாம் சிங்கிள் கலர் பண்ணிக்கலாம் டபுள் கலர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து ஃபால் சீலிங்க்கு பதில் யூஸ் பண்ண முடியுமா இப்போ இது பாத்தீங்கன்னா இதுவுமே நம்ம UPVC மெட்டீரியல் தான் சீலிங் பண்ணிருக்கோம் ஓகே யூசுவலா ஜிப்சம் அண்ட் நம்ம POP எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி செக்ஷன் பண்ணிட்டு செக்ஷன்ல வந்துட்டு UPVC செக்ஷனை நம்ம பண்ணிருக்கோம் இது அப்படியே உங்களுக்கு வந்து UPVC ஃபால் சீலிங் ஓகே இதுல வந்து எனி டிசைன் கர்வ் பண்ணோம் ரவுண்ட் பண்ணோம் ஓவல் ஷேப் பண்ணோம் எனி ஷேப்ஸ் பண்ணலாம் கஸ்டமர் ஆல்ரெடியே கர்வா இருக்குறத ஹைலைட் பண்ண முடியுமா கண்டிப்பா அதாவது ஒரு கிச்சன் ஆர்ச் வந்து கர்வ் டைப்ல கொடுத்திருக்காங்க அப்படினா அதை ஹைலைட் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணலாம் மேடம் ஓகே அந்த நெக்ஸ்ட் வந்து வார்ட்ரோப் அந்த மாதிரி ஓகே இது வந்து வார்ட்ரோப் பாத்தீங்கன்னா லாஃப்ட் பிளஸ் வார்ட்ரோப் ரெண்டுமே கம்பைன்டா இருக்கு ஓகே சோ இதுமே எல்லாமே UPVC இதுல வந்து ஃப்ரேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 22 mm
டோர் செக்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. யூசுவல் நம்மளது 19 mm நம்மளுடைய மெட்டீரியல் சைஸ். பிளஸ் இதுக்கு மேல வந்து பேனல் அப்ளை பண்ணிருக்கோம். தனித்தனியா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பேனல்ஸ் போட்டிருக்கோம். பேனல்ஸ்லயுமே சேம் நம்ம அந்த நம்ம மெட்டீரியல் என்னென்ன கலர் அவைலபிள் இருக்கோ டோர் செக்ஷன்ல அதே கலர் பேனல் அவைலபிள் இருக்கு. சோ அந்த பேனல் மூலமா நமக்கு டிஃபரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துடலாம். சோ இது வந்து ஸ்ட்ரைட் இல்ல ஹரிசாண்டல் வெர்டிகல் கிராஸ் சோ அந்த மாதிரி ரேண்டமா என்ன எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. இதுலயுமே சாஃப்ட் க்ளோஸர் யூஸ் பண்ணிட்டு பண்ணிருக்கோம். சோ உள்ள ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணிருக்கோம். சென்சார் லைட் இருக்கு. சோ இப்போ நீங்க இது வந்து அந்த 1100 அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட். ஆமா அதே ரேஞ்சிலே தான் வந்துரும். இப்போ நீங்க வெறும் டோர் மட்டும் போடுறீங்க அப்படினா உங்களுக்கு 600 650 அந்த மாதிரி வரும். சோ பாக்ஸ் டைப்பா ஃபுல்லா பண்ணும்போது நமக்கு அந்த 1000 ரேஞ்சஸ் அந்த மாதிரி வருது. ஓகே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். இதுலயே வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டியா வேணும்னா இந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஹிடன் டிராயர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அந்த ஹிடன் டிராயர்ஸ் காமிங்க. இது வந்து ஹிடன் டிராயர். ஆமா. ஓகே. சோ உள்ள ஏதாவது ஜுவல்லரி மாதிரி வச்சிட்டு சோ இது மேல ஒரு லாக்கர் இருக்கு. இது லாக்கர் ஃபெசிலிட்டியோட இருக்கு. இது செப்பரேட்டா சிங்கிள் டிராயர். ஓகே. சோ லாக்கர் டைப் மாதிரி லாக்ல வேணும் அப்படினா அந்த மாதிரி இது வந்து கடப்பா ஜஸ்ட் ஸ்லாப் போட்ட இடத்துல இந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். அது கீழ நம்ம தனியா செக்ஷன் போட்டு பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃபைன். இப்போ இந்த டிவி யூனிட் வந்து வுட்ல பண்ணனும்னா என்ன காஸ்ட் ஆகும்? இப்போ நமக்கு என்ன காஸ்ட் ஆயிருக்கு? சோ இது பாத்தீங்கன்னா சைஸ் வந்து 8 x 9 72 ஸ்கொயர் ஃபீட். 72 ஸ்கொயர் ஃபீட் ஹோல் ஏரியா. ஓகே. 72 ஸ்கொயர் ஃபீட். இதுல வந்து சோ ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா ஹைட்ல யூஸ் பண்ணிருக்கோம். பாட்டம் யூஸ் பண்ணிருக்கோம். பின்னாடில இருந்து பேனலை எலிவேட் பண்ணிட்டு தான் லேமினேட் பிளஸ் கோல்ட் பட்டி எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். லூவர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து எம்டி ஸ்பேஸ் எதுமே கிடையாது. ஓகே. சோ எல்லாமே கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வுட்ல பண்ணனா சால்டா வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 900 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி வரும். ஆல்மோஸ்ட் அது 70000 கிட்ட வரும். ஓகே. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 45000. இந்த ஒரு டிவி யூனிட் பண்றதுக்கு 40000 ஆயிடும். 45000 வரும். ஓகே. இதுல நமக்கு வந்து இந்த டேபிள் மாதிரிலாம் பாசிபிளா? எல்லாமே பண்ணலாம். சோ இது வந்து கம்ப்ளீட் யூபிவிசியா? ஆமா கம்ப்ளீட் யூபிவிசி. இது வந்து சிட்டிங் ஏரியாமா பண்ணிருக்கோம். இது நம்ம வந்து மிடில் ஹால்ல பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இதுமே ஸ்டோரேஜ் கூட இருக்கு. இது வந்து வெயிட் பேரபிளா? கண்டிப்பா. இப்போ நம்ம இதுல 4 பேர் 5 பேர் கூட உட்கார்ந்துக்கலாம். ஓ அப்பனா காட்டும் பாசிபிள். காட்டுமே பண்றோம். காட்டு ஃபர்னிச்சர் சோஃபா எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அப்படியே இது வந்து அந்த வார்ட்ரோப்ல அட்டாச்டு ஸ்டடி ஏரியா மாதிரி. அட்டாச்டு ஸ்டடி ஏரியா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா சேம் இதேலே கம்பைன்டா பண்ணிருக்கோம். ஓகே. இது ஒரு ஷோகேஸ் யூனிட் மாதிரி பண்ணிருக்கோம். இதுல ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. சோ இதுவுமே வந்து நோ ஹேண்டில். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க புல் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிடும். ஓகே. இதெல்லாம் வால்பேப்பர்ஸ் உள்ள வால்பேப்பர்ஸ் அல்ல இதுல பேனல்ஸ் சோ பெயிண்டிங் ஏதோ ஒன்னு சோ நாம இதெல்லாம் உள்ள பண்ணிக்கலாம். சோ இப்போ இதுலயே வந்து ப்ரொஃபைல் லைட் கொடுத்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா சேம் யூபிவிசிலே நம்ம வந்து வயரிங் பண்ணிருக்கோம் உள்ள. சோ வயரிங் பண்ணிட்டு ஸ்விட்ச் பண்ணிருக்கோம். இதே நீங்க ஸ்விட்ச் ஆக்சஸ் கொடுக்கிற மாதிரி எல்லாமே பண்ணிருக்கோம். இதெல்லாம் நம்மளே பண்ணணுமா? இது எலக்ட்ரிஷியனோட ஸ்கோப்ல வருமா? இப்போ வந்து உள்ள அரேஞ்ச் பண்றதெல்லாம் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம நீங்க எலக்ட்ரிஷியன் வச்சு நம்ம வயரிங் பண்றது அவங்க பண்ணிப்பாங்க. பட் இந்த வயரிங் உள்ள ஜஸ்ட் அந்த ப்ரொவிஷன் இருந்ததுனா நம்ம பண்ணிக்கலாம். பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. சோ இப்போ இது வந்து இதுமே வந்து டிராயர் டைப் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இந்த கலர்ஸ் பார்த்தலாம். ஏன்னா எல்லாருமே அந்த பிவிசி இதையும் கம்பேர் பண்ண முடியாது. பட் எல்லாருக்குமே இந்த லிமிட்டெட் கலர்ஸ் தான் இருக்கும். வுட்டுன்னா நிறைய இருக்கும் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வுட்டன் கேட்டலாக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவைலபிள்ஸ் இருக்கு கலர்ஸ். இதெல்லாம் வந்து மார்பிள் ஃபினிஷிங்ல இருக்கும். ஸோ இப்போ மார்பிள் ஃபினிஷிங் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸ்லையுமே நம்ம வந்து சைட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வுட்ல வந்து வுட் ஃபினிஷிங்ல வந்து உங்களுக்கு வார்னிஷ் பண்ண ஃபினிஷிங் இருக்கும், ஷைனிங்ல இருக்கும், வார்னிஷ் ஃபினிஷ் இருக்கு. இதெல்லாம் எல்லாமே வந்து டைல்ஸ் ஃபினிஷிங், டைல் அண்ட் மார்பிள் ஃபினிஷிங். ஓகே. again wood grains. So இது வந்து பேட்டர்ன்ஸ். ஸோ உங்களுக்கு கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. இது வந்து நாட் ஓன்லி இப்போ இதை வந்து நீங்க தனியா செப்பரேட்டா ஒரு வால் பேனலாக கூட யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த மாதிரி பிரிக் ஒர்க் மாதிரி இருக்கு. ஓ இதுல எதை வேணாலும் நம்ம வால் பேனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இத வந்து டோர் தான் பண்ணனும், இத மால்ல கிச்ச பண்ணனும்ல, இத வச்சு வால் பேனலா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீலிங்ல போடலாம்.
ஸோ ஹைலைட்டட் வால்க்கு காட்டலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், கிரிக் மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து மேட்ல வரும், மேட் டெக்ஸ்சர்ல வுட் டெக்ஸ்சர் ரா டெக்ஸ்சர்ல இருக்கும். ஸோ அகைன் இது வந்து டெக்ஸ்சர் ஃபினிஷிங். இதுல அந்த சுகர் ஃபினிஷ் மாதிரி இருக்குமே அதெல்லாம் இருக்கு மேம். அதுவும் நாங்கள் பிளெயினா கிடைக்கும். இது எல்லாமே வந்து டெக்ஸ்சர்ஸ் தான். இதெல்லாம் மார்பிள் இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல்ஸ் இதெல்லாமே. ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட பண்ண டிசைன்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்போம். ஸோ ஃபோட்டோஸ் மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருப்போம். ஓகே. இவ்வளோ கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ் ஆப்ஷன் இப்போ பிளைன் கலர்ஸ் இருக்கு. இது பிளைன் கலர்ஸ் இருக்கு. ஸோ லைட் கலர்ஸ் அண்ட் டார்க் கலர்ஸ். ஸோ பிளைன் கலர்ஸ்ல இல்லை நம்ம இப்போ சாலிட் இதுல இருக்கா? இது வந்து பேசிக் ரேஞ்ச், இது வந்து பிரீமியம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு மேம். இதுல என்னன்னா இப்போ இங்க நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கிறது எல்லாமே பேசிக்ல தான் பண்ணிருக்கோம். இதுவே இந்த ஸ்ட்ரென்த்ஸ் பாக்குறீங்க. இன்னும் நமக்கு வந்து கமர்ஷியலா இன்னும் கொஞ்சம் ஹெவியா வேணா மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்கு. சேம் இதுலயே வந்து உங்களுக்கு உள்ள திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அது கோல்ட் அண்ட் டைமண்ட் அந்த மாதிரி செக்ஷன்ல வரும். இதுலயே இப்போ நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மல்ல வருது. இப்போ இதுல இருந்து கோல்டு சீரிஸ் ஆரம்பிக்கும். இதுல கோல்டுன்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே சேம் தான். நம்ம டோரோட திக்னஸும் 19 mm சேம் தான். உள்ள திக்னஸ் மட்டும் உங்களுக்கு ஹெவியா இருக்கும். ஓகே ஓகே. நீங்க வந்து மேல வந்து இப்போ நம்ம வீட்டு யூசேஜுக்கு வந்து ரொம்ப லிஃப்ட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் வைக்க போறோம், சாண்ட் வெசல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ண போறோம். இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்னா வந்து ஹெவி மெட்டீரியல்ஸ் மேல வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வைஸ் அதிகமானா ஸோ கோல்ட் அண்ட் டைமண்ட் அந்த மாதிரி நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணி. இப்போ டைமண்ட் சீரியஸ்னா டைமண்ட் இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் நமக்கு. ஏன்னா டைமண்ட் சீரியஸ் ஸோ நம்ம ஹெவியா இருக்கும்ல மெட்டீரியல். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. ஸோ இப்போ இதுல இருந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, இப்போ இந்த கலர்ஸ் போக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில கலர்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ இது பாத்தீங்கன்னா இதுல வந்து PVC லேமினேட் பண்ணிருக்கோம். ஸோ லேமினேட்ன்றதை பொறுத்த வரைக்கும் PVC பொறுத்த வரைக்கும் என்ன ஹைலைட்னா 1.2 mm இருந்து 1.5 mm வரைக்கும் திக்னஸ் கிடைக்கும். ஸோ யூஸ்வலா மைக்கால வந்து 1 mm வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால பெண்ட் பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி பெண்ட் பண்ணிருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த PVC லேமினேட் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதுலயுமே வந்து உங்களுக்கு நமக்கு எட்ஜ் பேண்ட் ஃபினிஷிங் வந்து எட்ஜ் பேண்ட் மாதிரி இருக்காது, ஒரே டெக்ஸ்சர்ல இருக்கும். இந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா ஒரு ஹைலைட்டர் தெரியும். பட் இது அந்த ஹைலைட்டர் தெரியாது. ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் ஒரே லெவல்ல பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரே மெட்டீரியல்ல நமக்கு வந்து கட்டிங்கே இல்லாம பண்ண மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப ராயலா நல்லா இருக்கும், ரிச்சா இருக்கும். வுட்டை விட ரிச்சா இருக்கும் PVC ல லேமினேட் பண்ணும்போது. ஸோ ஸ்பெசிஃபிக்கா அந்த லேமினேட்ஸ்க்குனே நமக்கு கேட்டலாக்ஸ் நிறைய இருக்கு. அவ்வளவு கலர் ஆப்ஷன்ஸ். இதுலயுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ பிளைன் கலர் ஸ்பெசிஃபிக்கா காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா பிளைன் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. இதுல இப்போ நீங்க என்ன கலர்ஸ் நீங்க ஆன்லைன்ல பார்த்தாலும் அந்த கலர்ஸை நம்ம லேமினேட் பண்ணிட்டு ஸோ நம்ம மேல பேஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷன்ஸ் பிளைன். இப்போ நம்மளுடைய ராவா ரெடிமேடா இருக்கிற கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 90% வுட் டெக்ஸ்சர்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். 10% தான் நம்மள்ட்ட வந்து பிளைன் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ லேமினேட் பண்ணும்போது லேமினேட்ல பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்கு, பிளைன் கலர்ஸ். ஸோ அதை நம்ம மேல லேமினேட் பண்ணிப்போம். ஓகே. அது என்ன காஸ்ட்? சேம் காஸ்ட். ஒரு 100 rupees கிட்ட எக்ஸ்ட்ரா வரும். எங்க லேமினேட் பண்றோமோ அதுக்கு மட்டும் தனியா வரும். பட் கலர்ஸ் வந்து எந்த லிமிட்டேஷனுமே கலருக்கு லிமிட்டேஷன் இல்ல. நீங்க என்ன இந்த கலர்ஸ் கிடைக்காதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. உள்ள என்னெல்லாம் பாசிபிளோ அதெல்லாம் இதுலயே பண்ணிக்கலாம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்டீரியர்ஸ் தான் நம்மளோட வீட்டுக்கு வந்து பண்ண போகிறாங்க. ஃபைனலாக வந்து நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதெல்லாம் சீக்கிரமாகவே நம்ம வீட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ இன்டீரியர் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லேக்ஸில் வந்து அவங்களோட அமௌண்ட்டும் வந்து சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து அது லுக் வைஸ்மே ரொம்ப ராயலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.